மக்களின் வரி பணத்தில் இருந்து ஒரு பைசா தொடமாட்டோம், தொட விடமாட்டோம், தொட்டால் விடமாட்டோம், இதற்கு முன் தொட்டவர்களையும் விடமாட்டோம். நான் பார்த்தேன் அப்போ உதயநிதி KN நேரு மூஞ்சிலாம் ஒரு மாதிரி அஷ்டகோணலா போச்சு. பட்ஜெட் ஸ்பீச்சிலே சொல்றாரு அவரு, ஓடி ஒளிய முடியாது அப்படின்னு மறைமுகமா செந்தில் பாலாஜி, ஏவா வேலுவை அவர் குறிப்பிட்டு சொல்றாரு. 100 நாட்கள்ல இந்த அரசுடைய மார்க் அப்படின்னு யாரை கேட்டாலும் 0 அப்படின்வாங்க. அதே மாதிரி இந்த பட்ஜெட்டும் இன்னைக்கு 0, 0. உதயநிதி இஸ் ஏ ஹேபிச்சுவல் அஃபண்டர். அவருக்கு இதை தவிர வேற எதுவும் பேச தெரியாது. இவ்வளவு வல்கரா தான் பேசுவாரு. ஆனா அவர் இதெல்லாம் பேசுறது கண்ணாடி வீட்டிலிருந்து கல்லெறிகிறார் என்பதை அவர் இன்னும் உணரல. இது அரஸ்ட்னாதீங்க, என்னங்க அரஸ்ட்? திரு விஜய் அவர்கள் மெனக்கெட்டா மாதிரி இது வரைக்கும் எந்த முதலமைச்சரும் பட்ஜெட்டுக்காக இவ்வளவு மெனக்கெட்டு இருக்க மாட்டாங்க. போன வாரம் வரைக்கும் தொடர்ச்சியா கூட்டங்கள் தலைமைச் செயலகத்துல, கோட்டையில ஒரு 476 ப்ரொபோசல்ஸ் வந்திருக்கு. இதுக்கு முன்னால அவர் இன்னொரு வேலையும் பண்ணாரு. மான்டே சிங் ஆலுவாலியான்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பொருளாதார அறிஞர், மன்மோகன் சிங் ஆட்சியிலும் நரசிம்மராவ் ஆட்சியிலும் ஏற்பட்ட எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் எல்லாத்துக்கும் காரணமாக இருந்தவர், ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்காரு மான்டே சிங். இப்போ அவரை தலைமையா வச்சு போன வாரம் இந்த டாஸ்மாக்ல சில லீக்கேஜ் எல்லாம் அடைச்ச வகையில் இந்த வருஷம் 1000 கோடி ரூபாய் வரப்போகுது கூடுதலா. செந்தில் பாலாஜி இவரெல்லாம் பண்ணி நிறைய வச்சுட்டு போனார் இல்லையா. இந்த வார் ஆன் கரப்ஷன், அது மெயின் பர்பஸ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய வருவாய் லீக்கேஜ் ஆகாம வந்து சேரணும். உதாரணத்துக்கு இன்னைக்கு பட்ஜெட்ல கூட பேசும்போது மரிய வில்சன் சார் சொன்னாரு, புலன் வயசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பார்த்தோம்னா அரசியல் விமர்சகர் CK மதிவாணன் அவர்கள் இருக்காரு. தமிழக அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்களை பேச போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். இன்னைக்கு காலையில ரொம்ப முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, நம்மளோட தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவங்க முதல்வராக வந்ததுக்கு அப்புறம் முதல் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. பல்வேறு அறிவிப்புகள், அமௌண்ட் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு எப்படி பாக்குறீங்க இந்த பட்ஜெட்டை? நான் என்ன முதல்ல குறிப்பிட விரும்புகிறேன்னா, நான் பல வருஷமாக அரசியலை பார்த்துட்டு இருக்கேன். பட்ஜெட்டு ப்ரொப்போசல்லாம் கொடுக்குறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். திரு விஜய் அவர்கள் மெனக்கெட்டா மாதிரி இது வரைக்கும் எந்த முதலமைச்சரும் பட்ஜெட்டுக்காக இவ்வளோ மெனக்கெட்டு இருக்க மாட்டாங்க. ஜூலை 2ஆம் தேதியிலேருந்து தொடங்கி கடந்த ஒரு மாசமா அவருடைய கூட்டங்கள், ஆலோசனை கூட்டங்கள், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும், ஒவ்வொரு மினிஸ்டரையும், அதிகாரிகளை வர வச்சு கடுமையாக ஆய்வு பண்ணி என்ன பட்ஜெட்டில் சேர்க்கணும், எதுக்கு இந்த கோரிக்கையை நம்ம வைக்கணும், எவ்வளோ அலாட்மெண்ட் பண்ணணுன்ட்டு மண்டையை உடைச்சிருக்கிறாருங்க. இது மாதிரி ஐ ஹவ் நெவர் சீன் எனி சீஃப் மினிஸ்டர். ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒன்னா அதுக்காக மெனக்கிடுவாங்க, அதுவும் அந்த ஃபைனான்ஸ் சம்பந்தமான அதிகாரிகளை வச்சு பண்ணுவாங்க. ஆனா இந்த முறை தாங்க, இந்த முதல் பட்ஜெட்ன்றதால பண்றாரா இல்ல எப்பவுமே அவரு ஒரு சினிமா படத்திலேயே அவர் கதையிலிருந்து எல்லாத்துலயும் ரொம்ப கவனம் பண்ணி எல்லாம் நேர்த்தியா வரணும்னு விரும்புவார். எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படி. அதே பாணியை தான் செய்யும் தொழிலே தெய்வம். அது சினிமாவானா என்ன, பட்ஜெட்டானா, அரசாங்கம்னா என்ன, அவர் அதுல ரொம்ப கரெக்டா இருக்காரு. ஸோ ஜூலையிலிருந்து 2ஆம் தேதியிலிருந்து போன வாரம் வரைக்கும் தொடர்ச்சியா கூட்டங்கள் தலைமைச் செயலகத்துல, கோட்டையில ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் கூப்பிட்டு பேசுறாங்க. இப்படி பேசி ஒரு 476 ப்ரொபோசல்ஸ் வந்திருக்குங்க. 476 எல்லாமே இந்த பட்ஜெட்ல இன்க்ளூட் பண்ணுவாங்களா, எதை இன்க்ளூட் பண்ணுவாங்கன்றது we have to see. வெள்ளித்திரையில இன்னொரு ஒரு சில மணி நேரங்களுக்கு பிறகுதான் பார்க்க முடியும். ஆனா the way the budget is being prepared, அதை தயாரிக்கிற விதம், அதை தயாரிப்பதுக்கு எடுத்துக்கொண்ட முன்னெடுப்பு, மெனக்கெடல், இதெல்லாம் உண்மையிலே இதுவரையில் நாம் கேள்விப்பட்டிராத ஒன்று. இது நம்பர் 1. இதை நான் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னால் அவர் இன்னொரு வேலையும் பண்ணாரு. மான்டே சிங் ஆலுவாலியான்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பொருளாதார அறிஞர், நிபுணர்னு சொல்ல, அறிஞர். அவர் யாருன்னு சொன்னா மன்மோகன் சிங்கு சிஷ்யர். இவரும் ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்திருக்காரு. மான்டே சிங், மன்மோகன் சிங் ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்திருக்காரு.
பிளானிங் கமிஷன் சேர்மனாலாம் இருந்திருக்கார், வைஸ் சேர்மனாலாம். அப்போ அவர் ஒரு பெரிய, அதாவது மன்மோகன் சிங் ஆட்சியிலும் நரசிம்மராவ் ஆட்சியிலும் ஏற்பட்ட எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் எல்லாத்துக்கும் காரணமா இருந்தவர் ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்காரு மன்டேக் சிங் அலுவாலியா. இப்போ அவரை தலைமையா வச்சு போன வாரம் ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காரு நம்ம கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட். எதுக்குன்னு சொன்னா, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். வருவாயை பெருக்கணும். மெயின் பாயிண்ட் என்னன்னா, நம்முடைய அரசின் வருவாய் கஜானா காலியா கிடக்குது, இருந்ததெல்லாம் வாரிட்டு போயிட்டாங்க. வெள்ளை அறிக்கையும் இதுக்கு முன்னாலே கொடுத்துட்டாரு. இதே மரிய வில்சன் ஆட்சிக்கு வந்து 30 நாள்ல அவர் வெள்ளை அறிக்கை ஒன்று கொடுத்தாரு. என்னன்னா, வாட் இஸ் இருக்குது, இல்லை எங்கெங்க போயிருக்குன்னு, லீக்கேஜஸ் எங்கெங்க ஆயிருக்கு, எங்கெங்க வந்து முறைகேடுகள் நடந்திருக்கு, ஒரு ஒரு பிக்சர் கொடுத்தாரு, ஒயிட் பேப்பர். ஸோ வருவாயை பெருக்காம வேற எதுவும் நடக்காதுன்னு முடிவுக்கு வந்து தான் ஆலுவாலியா தலைமையில் ஒரு கமிட்டி தமிழ்நாட்டில் இருக்கிற பல நிபுணர்கள்லாம் வச்சு போட்டிருக்காங்க. ஸோ அது ஒரு கமிட்டி, அதை நான் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது செலவுகளை கட்டுப்படுத்தணும், குறைக்கணும். வருவாயை பெருக்கினா மட்டும் போதாது, செலவுகளை கட்டுப்படுத்தணும். இதில் மெயினாக நான் என்ன நினைக்கிறேன்னா, ஊழல் இருக்கு பாருங்க, த வார் ஆன் கரப்ஷன், யுத்தத்தை தொடங்கினார்ல, அது மெயின் பர்பஸ். வருவாய் பெருகணும், மாநிலத்தில் இருக்கக்கூடிய வருவாய் லீக்கேஜ் ஆகாமல் வந்து சேரணும். இது வந்து நல்ல முயற்சி தான் நினைக்கிறேன். பட்ஜெட்டுக்கு முன்னாலே இவர் அதெல்லாம் ஆரம்பிச்சிட்டார். உதாரணத்துக்கு இன்னைக்கு பட்ஜெட்டில் கூட பேசும்போது மரிய வில்சன் சார் சொன்னார், இந்த டாஸ்மாகில் சில லீக்கேஜ் எல்லாம் அடைச்ச வகையில் இந்த வருஷம் 1000 கோடி ரூபாய் வரப்போகுது கூடுதலா. சும்மா 4-5 லீக்கேஜே அடைச்சிருக்காங்க. செந்தில் பாலாஜி இவரெல்லாம் பண்ணி நிறைய வச்சுட்டு போனார் இல்லையா, அந்த துளைகளையெல்லாம் அடைத்ததின் மூலமாக இந்த 2 மாசத்திலேயே 1000 கோடி ரூபாய் மாநில அரசுக்கு கூடுதலா வருவாய் வர வச்சிருக்காங்க. அது ஒரு டாக்ஸ்ன்னு போட்டிருக்காங்கன்னு வச்சிங்களேன் அந்த மதுபான கம்பெனிகளுக்கு. அந்த பணம் இதுக்கு முன்னால யார் பதவியில் இருந்தாங்களோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்தது. இன்னைக்கு அரசு கஜானாவுக்கு அதை திருப்பி விட்டுருக்காங்க, முறைப்படுத்தி இருக்காங்க. ஸோ ஒன்று வருவாயை பெருக்கணும், செலவுகளை கம்மி பண்ணணும். அதே போல ஊழல் முறைகேடுகள் காரணமாக லீக் ஆகுது இல்லை. இப்போ ஒரு தண்ணி டேங்க்ல லீக்கேஜை வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் தண்ணி போட்டாலும் அது தண்ணி தொட்டி ஃபுல்லாகாது இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு லீக்கேஜை அடைக்கணும். அந்த வேலை மும்முரமாக பண்ணிட்டு இருக்காரு. தொட்டவனை நிதியமைச்சர் இன்னைக்கு பேசினாரு, தொட்டவனையும் விடமாட்டோம், தொடுபவனையும் விடமாட்டோம், எவனையும் விடமாட்டோம் அப்படின்னு இன்னைக்கு கூட பேசினாரு. நான் பார்த்தேன். அப்போ உதயநிதி KN நேரு மூஞ்சிலாம் ஒரு மாதிரி அஷ்டகோணலா போச்சு. பட்ஜெட் ஸ்பீச்சிலே சொல்றாரு அவரு, முதல்வர் அவர்களுடைய ஆணைப்படி ஊழல் பண்ணவனையும் விடமாட்டோம், ஊழல் பண்ணவும் அனுமதிக்க மாட்டோம், முன்னால பண்ணவங்களையும் நாங்கள் தேடி பிடிப்போம், ஓடி ஒளிய முடியாது அப்படின்னு மறைமுகமா செந்தில் பாலாஜி, ஏவா வேலுவை அவர் குறிப்பிட்டு சொல்றாரு. ஸோ இது ஒரு நல்ல ஐட்டம் நான் பார்க்குறேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அரெஸ்ட் பண்ணி நேற்று நைட்டே ரிலீஸ் பண்ணிட்டாங்க சார். இப்போ இது எல்லாமே எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ என்ன இஷ்யூனா, இப்போ அந்த அரெஸ்டையே அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, ஏதோ மக்களுக்காக போராடி ஜெயிலுக்கு போயிட்டாரு அப்படின்ற அளவுக்கு அந்த அவங்களை சார்ந்த அந்த திமுக காரங்கெல்லாம் ஒரு பில்டப் கொடுக்குறாங்க. உதயநிதி மக்களுக்காக கஷ்டப்பட்டு, விவசாயத்துக்காக கஷ்டப்பட்டு சிறைவாசம் சென்று வந்திருக்காரு, அந்த அளவுக்கு ஒரு பில்டப் கொடுக்குறாங்க. நேற்று நைட்டு அந்த ஸ்டேஷன்லேருந்து வரும்போது பார்த்துருப்பீங்க, அவங்க கட்சி தொண்டர்கள்லாம் மிகப்பெரிய வரவேற்பு. ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் தான் என்னவோ அரெஸ்ட் ஆகிட்டாருன்றீங்க. அரெஸ்ட்லாம் இல்லை, விசாரணைக்கு கூப்பிட்டு போனாங்க. விசாரணைனா அவர் வந்து 3ஆம் தேதி தஞ்சாவூரில் விவசாயிகளுக்கான போராட்டம்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக வந்து அவர் வந்து தாவேக அரசுக்கு எதிராகவும் திரு விஜய்க்கு எதிராகவும் தான் பேசினார், கோஷம் போட்டாங்க. ரைட், அதை எதிர்கட்சின்ற முறையில் அவங்களுடைய உரிமை, அவங்க பண்ணுறாங்க. ஆனால் அதில் பேசும்போது ரொம்ப ஆபாசமாக அருவருக்கத்தக்க சில வார்த்தைகளை, சில விஷயங்களை தகுதி
தன்னிலை மறந்து உதயநிதி பேசுறது அநேகமாக ஒரு நடுநிலையான யாருமே அதை விரும்பலை, ரசிக்கல, முகம் சுளித்தார்கள். அதை வேற நேரலையில் எல்லா தொலைக்காட்சியும் வந்து காட்டிட்டாங்க. இவர் இப்போ சொல்கிறாரு கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிட்டாங்க, நான் அப்படி பேசலைன்னு. நேராக நானே பார்த்தேன் நேரலையில், அவர் அப்படி தான் பேசினார். எங்கே தண்ணி வரலனாலும் அங்கே தண்ணி வரணும் அப்படின்னாரு. அதுக்கு முன்னால் அவங்களுடைய தோழர்கள்லாம் திரிசா திரிசா திரிசான்னு கத்துறாங்க. சம்மந்தமே இல்லை. அவங்க ஒரு நடிகை, அவங்களுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை, சரியா? அவங்களுக்கும் காவேரி நீர் பிரச்சனைக்கும் ஏதாவது சம்மந்தம் கன்னடாவா அவங்க இல்லை. ரெண்டாவது, அவங்க ஏதாவது கருத்து சொல்லியிருந்து அவங்கள ஒரு வேளை காவேரி நீர் பங்கீட்டுக்கு எதிராக ஏதாவது சொன்னாங்களான்னு எதுவும் இல்லை. அப்போ ஏன் அவங்க பேர் அங்கே எல்லாம் உச்சரித்தாங்க? நான் உதயநிதி இடத்துல இருந்திருந்தால் நான் வந்து எல்லாரையும் அமைதியாக இருங்க, இதெல்லாம் சொல்லக்கூடாது, இதுக்கும் அதுக்கும் என்ன, நம்ம வந்திருக்கிற போராட்டத்துக்கு என்ன சம்பந்தம், வாய மூடுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஒரு ஷவுட் பண்ணியிருந்தானா எல்லாம் அடங்கியிருப்பான். ஆனால் இவர் அவங்கள கத்த விட்டுட்டு ஒரு நமுட்டு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு எங்கே தண்ணி வரலனாலும் அங்கே தண்ணி வந்தாகணும். அதுக்கு முன்னால் என்னன்னா விஜய்க்கு ஒரே லட்சியம் ஒரே குறின்னு தான் இவர் பேசினார். உடனே இவங்கெல்லாம் திரிசா திரிசா திரிசானாங்க. இவர் அதை அப்படியே ரசிச்சுட்டு சிரிச்சுட்டு எங்கே தண்ணி வரலனாலும் அங்கே தண்ணி வந்தாகணுன்றார். இப்போ நீங்கள் ஒரு நடுநிலையாளர் சொல்லுங்க, இது எவ்வளோ ஆபாசமான விஷயம். அவர் ஒரு ஆபாசவாதி தான். உதயநிதி வந்து ஒரு ஆபாசமான ஆளு, பல நடிகைகளுடன் கிசுகிசுக்கப்பட்டவர், இப்பவும் கிசுகிசுக்கப்பட்டு வருகிறார். அவர் திரைத்துறையில விட்டு வெளியே வந்தாலும் எதுக்காக அவர் துபாய்க்கு போறாரு அடிக்கடி அப்படின்றதுக்கு அதுக்கு ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் பாலிடால் குடிச்சாரு, அவரு தற்கொலைக்கு முயற்சி பண்ணாரு, அதுக்கு ஒரு கதை சொல்றாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன், சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர்ன்ற அந்தஸ்து கிடைச்சிருக்கு. இப்போ அதை வந்து நீங்கள் ஒரு அதனுடைய மாண்பும் மரியாதையும் தெரியாமல் இப்படி ஒரு ரொம்ப நாலாந்தர அஞ்சாந்தர பிளாட்ஃபார்ம் ஸ்பீக்கர் மாதிரி வெற்றி கொண்டான் தீப்பொறி ஆறுமுகம் இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி இறங்குனீங்கன்னா அது வந்து அவ்வளோ நல்லது இல்லைல்ல. ஸோ நோபடி இது அக்செப்டட் இஸ் ஸ்பீச். பர்டிகுலர்லி ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு பெண்ணை, அவங்க நடிகையாக இருக்காங்க, இன்ஜினியராக இருந்தால் பரவாயில்லையா, ஒரு பெண்ணை பொதுவெளியில் நியாயமின்றி அதாவது வந்து எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் நீங்கள் அதை பேசுகிறீங்க. பேசிட்டு இப்போ அரெஸ்ட்டுன்னு வந்த உடனே நான் அப்படி பேசலை, நான் அதை சொல்லலை இதை சொல்லன்றீங்க. ஆர்எஸ் பாரதி ஒரு படி மேலே போய் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க அமைப்பு செயலாளர், இதை விட நாங்கள் பேசியிருக்கோங்க எம்ஜிஆர் காலத்தில் ஜெயலலிதா காலத்திலலாம், அப்போல்லாம் எங்களை அரெஸ்ட் பண்ணலையே, இப்போ பண்ணலன்னா இப்போ பண்ணுறாங்க, அவங்க தவறிட்டாங்க, விஜய் வந்து உங்களுக்கு வந்து பாடம் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அதனால் வந்துங்க ஆபாசமாக பேசுவது என்பது திமுக தலைவர்களுடைய வாடிக்கை, அந்த குடும்பத்தில் அவங்களுடைய ஜீன்லேயே இருக்குது. இப்போ மட்டும் இல்லைங்க, உதயநிதி எடப்பாடி பீரியடில் என்னெல்லாம் ஆபாசமாக பேசினாரு. சசிகலா கால் நடுவில் பூந்து வந்தார், நுழைஞ்சு வந்தார், ரெண்டு காலுக்கு நடுவுலலாம் பேசினார் ஆபாசமாக. அதாவது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, உதயநிதி இஸ் ஏ ஹேபிச்சுவல் அஃபண்டர். அவருக்கு இதை தவிர வேற எதுவும் பேச தெரியாது, இவ்வளவு வல்கரா தான் பேசுவாரு. ஆனா அவர் இதெல்லாம் பேசுறது கண்ணாடி வீட்டிலிருந்து கல்லெறிகிறார் என்பதை அவர் இன்னும் உணரல. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு ஒரு லெசன் கொடுத்துருக்கார் விஜய் தான் நினைக்கிறேன். நீங்க எதிர்பார்க்காம இருந்தேன், நான் எதிர்பார்த்தேன். விஜய் இஸ் ஏ நோ நான்சென்ஸ் மேன். அவர் தன்னை என்ன பேசினாலும் கவலைப்பட மாட்டாருங்க. தன்னை பற்றியோ தன்னுடைய அரசை பற்றியோ நீங்க விமர்சனம் பண்ணுங்க, அதை பற்றி அவர் கண்டுக்கவே மாட்டார். ஏன்னா எதிர்கட்சி அதான் செய்வாங்க அப்படின்றது அவருக்கு தெரியும். ஆனா எதிலும் சம்பந்தப்படாத ஒரு பெண்ணை பற்றி, ஒரு நடிகையை பற்றி நீங்க பொது வெளியில ஆபாசமா பேசுவீங்கன்னா, பெண்கள் இளைஞர்களுக்கான ஒரு தலைவரா இருக்கிற அவர் சும்மா விடுவாரா? அதான் போட்டு சாப்பிட்டாங்க. இது அரஸ்ட்னாதீங்க, என்னங்க அரெஸ்ட், விசாரணை. போலீஸ் வந்து அந்த தஞ்சாவூர் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதை அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு 9 பிரிவில் இவரை வந்துட்டு
பார்க்குறாங்க. இவர் வீட்டில் வந்து தஞ்சாவூர் போலீஸ் வருது. அவங்க விசாரணை கூப்பிடுறாங்க. இவர் 5:30 மணிக்கு போலீஸ் வந்து இவரை கூப்பிடுது விசாரணைக்கு வாங்கன்னு. போயிருந்தாருன்னா பிரச்சனையே இல்லை. இவர் 10:30 வரைக்கும் கக்கூஸ்லேயே உட்காந்துட்டு இருக்கிறாரு, பாத்ரூம்லேயே இருக்கிறாரு, கழிவறையிலும் குளியலறையிலையும் 2-3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபோன் பண்ணி எல்லாரையும் வாங்க வாங்க என்ன அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்கன்னு அலறி ஊரில் இருக்கிற எல்லா திமுக காரையும் அங்கே திரட்டி எல்லா தலைவர்களையும் வர வச்சு ஒரு சீன் கிரியேட் பண்ணாரு. கூப்பிட்டப்பே போயிருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. அநேகமாக மத்தியானமே வந்திருக்கலாம். ஏன்னா காவல்துறை அரெஸ்ட் பண்ணல. அவரை போய் நீங்கள் வாங்க ஸ்டேஷனுக்குன்னு விசாரிக்க கூப்பிடும்போதே அரெஸ்ட்லாம் இல்லைங்க, ரிமாண்ட்லாம் இல்லைங்க, கம்ப்ளைண்டில் விசாரிக்கணும். அதுக்கு தான் அது முறை. எந்த போலீஸ் ஸ்டேஷனில் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் இருக்கோ அங்கே போய் தான் நீங்கள் விசாரணைக்கு ஆளாகணுமே தவிர உங்கள் வீட்டில் விசாரிக்க மாட்டாங்க. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இப்போ என் மேலே ஒரு கேஸ் கொடுக்குறாங்க, ஒரு கம்ப்ளைண்ட்னு வச்சிங்களேன். நான் வீட்டுக்கு வாங்க, அதுவும் எனக்கு நான் சரியான டைம் சொல்கிறேன் அப்போ வாங்கன்னு. இது என்ன இன்டர்வியூவா? யூ ஆர் அக்யூஸ்டு. அதுவும் ஒரு மோசமான குற்றப்பிரிவுலாம் பண்ணியிருக்கீங்க. அப்போ உங்களை விசாரிப்பாங்கல்ல. அழைத்து சென்றார்கள், விட்டாங்க. விசாரணை முடிஞ்சவனும் விட்டாங்க. இது எப்படி அவர் நேற்று இரவே வந்துட்டாரு. இதுல என்ன இது ஃபுல்லா டிராமா தாங்க நடந்திருக்குது. அவர் வந்து சட்டசபையில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் எதிர்கட்சி தலைவர் கலந்து கொள்வதை சதி பண்றாங்கன்னாங்க. இப்போ எதிர்க்க உட்காந்து கேட்டுட்டு தானே இருக்க, பொட்டி பாம்பா அடங்கி. நான் கூட நினைச்சேன் இன்னைக்கு அதை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு ரகலை விடுவாங்கன்னு. எல்லாம் பொட்டி பாம்பா உட்காந்துட்டு இருக்காங்க. பட்ஜெட்டை மரிய வில்சன் படிச்சுட்டு இருக்கிறாரு. அதனால இது வந்து திமுக வந்துங்க, அவங்க எப்பவுமே இந்த மாதிரி வேலைகள்ல எக்ஸ்பர்ட்ஸ். ஒரு சீன் கிரியேட் பண்றாங்க. ஐயோ சர்வாதிகாரம், கருத்து சுதந்திரம். இவங்க ஆட்சியை எதிர்த்தவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க பாவம். அந்த சவுக்கு சங்கரை இங்கேருந்து வண்டியில் கன்னியாகுமரி கூப்பிட்டு போவாங்க. கன்னியாகுமரியிலேருந்து திருப்பி தூக்கின்னு வருவாங்க, வேலூர் கூப்பிட்டு வருவாங்க. அலக்கழிச்சாங்க. என்ன பாவம், ராஜா விட்டு கண்ணுக்குட்டி பிரின்ஸ் இவர் நான் ஏசியில் ஒரு 400 கிலோமீட்டர் மொட்டை வெயிலில் இழுத்துன்னு போயிருக்காங்க. அந்த கஷ்டம்தான். அதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ ஜெயிலில் போட்டால் ஏசி கேட்பாரா? ஏசி ஜெயில் கேட்பாரா? உதயநிதி ஸ்டாலின் ரிட்டர்ன் வராரு, முதலமைச்சராக ஒரு வார்த்தை சொல்லி பேசுறாரு, ஓடுகாலி முதலமைச்சர் அப்படின்னு சொல்றாரு. இது என்ன விதத்துல ஓடுகாலி முதலமைச்சர்? அதுதாங்க அவங்க தரம்ங்க. ஏங்க அவங்க தரம் அவ்வளவுதான். நீங்க வந்து அவங்க கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? இப்படிதானே பேசுறது தானேங்க அவங்க திமுகவினருடைய வாடிக்கை. எடப்பாடிய தவழ்ந்த பாடின்னு சொல்ல அவரு தவழ்ந்த பாடின்னு தானேங்க சொன்னாரு. சார் இந்த விசாரணையை ஸ்டாலின் எப்படி சார் பார்ப்பாரு? ஏன்னா அவர் வீட்டுக்கு வராரு, நேற்று நைட்டு 1 மணிக்கு வீட்டுல உட்காந்துருக்காரு. ஒரு மகன் தந்தை, இதை நான் என்ன எந்த அப்பாவா இருந்தாலும் இல்ல சார், இந்த அதிர்ச்சி அவரு தாங்கியிருப்பாரா? என்ன விசாரணையெல்லாம் கூட்டு போறாங்க? தாங்கனால தானே உட்காந்துட்டு இருக்கிறாரு. அதிர்ச்சியை தாங்கனால தானே உட்காந்துட்டு இருக்காரு. ஏங்க அவங்க செய்யாத விஷயமாங்க இதெல்லாம். எவ்வளவு பேரை பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், யூடியூபர் எல்லாம் அவங்க ஆட்சியில என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க கொடுமை. முற்பகல் பிறர்க்கின்னா செய்யின், பிற்பகல் தமக்கின்னா தாமே வரும். இவங்க பண்ண பாவங்கள், அடித்த கொள்ளைகள், இதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லணும் இல்லை? அது தானா வரும். விதி வலியது.